வெல்கம் பேக் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஒரு குழம்பு, தக்காளி குழம்பு. நாட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய் இதெல்லாம் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இதில் நம்ம பொடியுமே நம்மளாம் அரைச்சி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 4, சின்ன வெங்காயம் 15 நம்பர், பூண்டு 20 நம்பர், ஒரு நெல்லிக்காய் அளவு புளியோட கரைசல், காஞ்ச மிளகா 8லேருந்து 10 நம்பர், மல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொடிக்கு ரெடி பண்ண போகிறோம். பேரலாக நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம பொடியை பொடிக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். இங்கே வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கிறதுக்கு ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடலைப்பருப்பு, மல்லி, இந்த வெந்தயம், இதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக இந்த கடலைப்பருப்பும் மல்லியும் ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம நான் மிளகா இந்த மிளகா 2 மிளகா மட்டும் நான் காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன் கலருக்காக. பேலன்ஸாக நம்ம நார்மல் மிளகா. சிம்மில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு அடுப்பில் ஆயில் வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இதில் வெங்காயமும் பூண்டு. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். நம்ம வதங்கினதுக்கப்புறம் இதை அரைக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ இந்த மிளகா, கடலைப்பருப்பு, மல்லியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஜீரகம் முதலே போட்டிங்கன்னா ஈஸியாக கருகிடும். ஸோ கடைசி ஸ்டேஜில் கொஞ்சம் ஜீரகத்தை போடுங்க. கருவேப்பிள்ளையில் அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதங்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா குழம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம இந்த குழம்பு ஈஸிலி 2லேருந்து 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா குழம்பு கெட்டுடும். இப்போ இந்த கடலைப்பருப்பு, மல்லி, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சிலுக்கு வதங்கணும். கறியிடக்கூடாது, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் நல்லா சுருங்கி வதங்கணும். வதங்கினாதான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் கறியிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது கறிக்கிச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் இப்போ ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பொடியை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைங்க. இந்த பொடி இந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிருக்கணும். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் அரைச்சி வர கேப்பில் நம்ம தக்காளியை வதக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் பூண்டையும் வதக்கின அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க.
கருவேப்பிலையோட வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இது வதங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். நிதானமாக வதக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். நம்ம அரைச்சி வச்ச பூண்டும் வெங்காயமும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா அரைச்சிருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியோட கரைச்சி வச்சிருக்கிற புளி இதை ஆட் பண்ணுறோம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாடை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயமும் பூண்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு டைல்யூஷன் தேவை அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்தால் தப்பு கிடையாது. இது ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அதே மாதிரி பெருங்காயம், இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தால் குழம்பு ரெடி. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி. நம்ம இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சுவையான தக்காளி குழம்பு ரெடி. இது நல்லா குழஞ்ச சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பெஸ்ட் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் தான் வேறு ஏதாவது வேரியேஷன் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.